அன்னைக்கு எல்லாரும் ஜெயிலில் போயிட்டு இருந்தாங்க. அவங்க வேலை வாங்கல. சரி, இவர் ஏன் நீர் வடிக்கிறார்? 3 பேருக்கு மொத்தம் ஒரு 1 லட்சம் ரூபா கொடுத்தா 100 பேருக்கு மேல இறந்துருக்காங்க. இதுல ஒரு மந்திரி சொல்றாரு, சகல ஒரு தெரியுமா அப்படிங்கிறாரு. முந்தானம் ஒரு மந்திரி விவசாயிகள் எப்படியாச்சாங்க. சரி, பொம்பளை இறந்துருக்கேன் கடலூர்ல, அதுக்கு ஒண்ணு மாதிரி இல்ல. அவங்க பாலிடர் சாப்பிட்டு அங்கேயே சொல்லிட்டாங்களே, அது என்ன காலம்? அது விவசாயிகள் சாகல. ஏதோ கலெக்டர்களை போய் சொல்லக்கூடாது, கரெக்டா சொல்லணும். கோர்ட்டு அதான் சொல்லிச்சு, நீயா ஆர்டர் கொடுக்குறியா? ஆனா கோர்ட்ல போய் எப்படி சொல்ல முடியும்? கோர்ட்டு சொன்னா நீங்க ஏதாவது எக்குதப்பா ஏதாவது போடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்க யாரும் சாகனம் சொல்ற கோர்ட்டு ஒரு ஸ்ட்ராங் முடிவு பண்ணி நீங்க போங்க, எத்தனை விவசாயம் எந்த விவசாயிகள் ஸ்ட்ராங் நான் சொல்ல முடியும். கோர்ட்டே தயவு செய்து ஆளுகின்ற கட்சியை நம்பாதீங்க. நம்பாம நீங்க ஒரு ஆளை போட்டு போய் பாருங்களேன், என்னென்ன அக்கப்போர் நடக்குது என்பது உங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரிதான் என்னால் நீங்க நிறைய அக்கப்போர் நடக்குது. சரி, இது தமிழ்நாடு பிரச்சனை தானே. ஜல்லிக்கட்டு என்பது தமிழ்நாடு. நம்ம மாடை கட்டிட்டு இப்படி பட்ஜெட் என்பது தமிழ்நாடு. ஜல்லிக்கட்டு மஞ்சள் எல்லாமே தமிழ்நாடு. பொள்ளாச்சியில கூட ஒரு ஊர்ல இருந்து இங்க இருந்து வரும். சரி, உடுமலைப்பட்டில இருந்து வீடு பண்ணிட்டு வருவாங்க, அது மஞ்சள். சரி, அதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. என்ன மாடு மஞ்சள் மாட்டு வண்டியில கொண்டு ஓட்டுறதுக்கு என்ன பேர்? அதுதான் அதையும் தான் தடை பண்ண. தடை பண்ணா எங்கடா அது வந்து வியாபாரம். என்னடா என்ன பேட்டானா குழந்தை. ஹிந்தியில பேட்டா அமைப்புங்க. பேட்டா என்றால் ஹிந்தியில் குழந்தை. நம்ம சொல்ற பேட்டா வேற, இவங்க சொல்ற பேட்டா வேற. நம்ம சொல்ற பேட்டா குழந்தை. இந்த பேட்டா ஒண்ணுதான் அப்படிங்கிற நம்ம பொறுத்தவங்க. உங்களுக்கு என்னடா தெரியும் எங்களை பத்தி? ஆக நான் ஏன் என்ன சொல்லுகிறேன்னா, ஒரு அவசரம் கூட தமிழ்நாடு பிரச்சனை தானே. தமிழ்நாட்டுக்குள் நடக்கிற பிரச்சனை, தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனை. தமிழக அரசு தான் அவசர சட்டம் இயற்றணும். அவசர சட்டம் இயற்றி அவசரத்தை பாஸ் பண்ணி வச்சுக்க. தமிழக அரசு ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க, யாருக்கும் பயப்படாம மந்திரிகள் நினைச்சு முதல்ல மந்திரிகள் மீட்டிங் போடுங்க. அப்புறமா சட்டசபை 25 எங்களுக்கு தயவு செஞ்சு 14ஆம் தேதிக்கு நடந்ததுனால் அவசரமா நீங்க ஒரு மீட்டிங் போட எல்லா கட்சிக்காரும் தான் இங்க வந்து நடத்தினாங்க. எல்லா கட்சிக்காரும் எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நாங்களும் தான் பாக்குறோம். நாங்க வரலங்கிறதுக்காக, சட்டசபைக்கு வரலங்கிறதுக்காக நீங்களாக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. நான் என்ன சொல்றேன், பாஸ் நாளைக்கு போட்டு கட்டாலும் யாருக்கு சொல்லாம நாங்க ஏற்கனவே நீங்க போட்டியா அப்ப எனக்காக நீ